ஆகஸ்ட் 17 முதல் ஆன்லைனிலும் பத்திரப்பதிவு செய்யலாம். அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் பேட்டி. வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆன்லைனிலும் பத்திரப்பதிவு செய்யலாம் என அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். எங்கிருந்தாலும் முழுவதும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யலாம் என்று அவர் பேசியுள்ளார். ஆன்லைன் முறையால் 30% மக்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் வருவது குறையும். ஆன்லைன் பத்திரப்பதிவு முறையை முதல்வர் விஜய் தொடங்கி வைப்பார் என்று பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். இதன் மூலம் பொதுமக்கள் எங்கிருந்தாலும் முழுமையாக ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முடியும். தமிழக அரசு பொதுமக்களின் வசதிக்காக ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் புதிய திட்டத்தை தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தலைமையிலான அரசு பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறையின் முக்கிய நிர்வாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. புதிய முறை மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மேலும் இந்த புதிய முறையால் இடைத்தரகர்களின் தலையீட்டை குறைக்கும். மேலும் புதிய முறையால் இரவிலும் பத்திரப்பதிவு செய்ய முடியும். இந்த ஆன்லைன் பத்திரப்பதிவு முறைக்கு கைரேகை அல்லது ரெட்டினா ஸ்கேன் போன்ற பயோமெட்ரிக் அங்கீகார முறைகள் அவசியமா என்பது குறித்த நேரடி தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் பத்திரப்பதிவு செய்ய ஆதார் மற்றும் பயோமெட்ரிக் இருந்தால் போதும் என்று ஆன்லைனிலேயே வேலை முடியும் என்றும் ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது.